வழக்கம் போல் பிரச்சாரத்தில் எப்போவுமே நல்லபடியாக எல்லா டைமும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நேற்று கரூரில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. விஜயோட கூட்டத்தில் 39 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இருந்தாலும் இந்த ஒரு துயர சம்பவத்தையே டிஆர்பிக்காகவும் அவனோட கட்சிக்காகவும் கேவலமாக சித்தரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவனே நல்லவனு காட்டிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. எப்போவுமே மேடையில் நாய் மாதிரி கதறவன் நன்றி உள்ள மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கண்ணில் தண்ணி இல்லாதவனுக்கு கண்ணீர் வருது. இப்படி ஒவ்வொருத்தங்க அவங்களோட அனுதாபத்தை தெரிவிக்கிறான் அப்படிங்கிற பேரில் அவங்க தான் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில்னு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் கூட தெரியும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற கட்சி தலைவருக்கு ஒரு மீட்டிங்னு போட்டால் யாருக்கு அதிக அளவில் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். முன்னாடி நடந்த பிரச்சாரத்தை பார்த்து கூட அவருக்கு வர்ற கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒழுங்கான இடத்தையும் அதுக்கான பாதுகாப்பையும் கொடுக்காம பிளான் போட்டு ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரூல்ஸ் எல்லாம் டிவி கேட்கதான்னு நீங்கள் போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அந்த மனுஷனும் எவ்வளோதான் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு தான் போகிறாரு. ஒருத்தருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டத்தை தான் நீங்கள் காலி பண்ண பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல வந்துட்டு ஆளே போக முடியாத இடத்துல நீங்கள் 4 கார் அனுப்பிடுறீங்க, ஆம்புலன்ஸ் அனுப்பிடுறீங்க. மேலும் அது கூட்ட நெரிசல் அதிகம் பண்ணி இன்னும் ஒரு சில பேர்லாம் இறந்து போகிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. இப்படி பேசணும்னா ரொம்ப பேசிட்டே போகலாம், நல்லதையும் சொல்லலாம் கெட்டதையும் சொல்லலாம். நான் பொதுவாக பேசுகிறேன். இப்போ கொந்தளிச்சு கண்ணீர் விடுறவங்க அப்புறம் அந்த கதறவங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சமீபத்தில் தான் அஜித்துங்கிறவன் அடித்து லாக்அப் டெத் பண்ணினாங்க. அதுக்கு எந்த ஆளுங்கட்சி தலைவரும் வரல. இப்போ இந்த பிரச்சனைக்கு நடந்த அளவுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கல, அவங்களோட அனுதாபத்தையும் தெரியப்படுத்தலை. ஏன்னா உங்களோட ஆளுங்கட்சியில் நடந்த பிரச்சனை எங்கள் கட்சிக்கு அவப்பேர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் ஆகிட்டீங்க. ஆனால் புதுசாக ஒருத்தன் கட்சி தொடங்கி எங்கே மேலே வந்துருவானோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவனுக்கு வரட்டும், அவனை போட்டு அடி நான் அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வரீங்க. மக்களே, நான் ஒன்னே மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். டிவிகேவாது, டிஎம்கேவாது, ஏடிஎம்கேவாது, நாம் தமிழராது, இப்படி எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் தான் வளர்த்துப்பான், அவன் குடும்பத்தை தான் செக்யூர் பண்ணுவான். இது ஒன்றும் நார்த் கொரியாவோ சவுதி அரேபியாவோ ஜப்பானோ கிடையாது, தமிழ்நாடு. அதனால் அவனுக்கு ஓட்டு போடுற உங்களெல்லாம் நாயை விட கேவலமாக நடத்துவனே தவிர உங்களை நாளைக்கு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்னு எவனும் நினைக்க மாட்டான். புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. கடைசியாக நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஏன்பா இவ்வளோ பேசுறிய, விஜய் வந்து நின்று இத்தனை பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். ஆல்ரெடி வந்து அவர் பேசினனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. மேலும் மறுபடியும் அந்த இடத்துல நின்று உங்களுக்கு பேட்டி கொடுத்து மறுபடியும் கூட்டம் கூடி மேலே எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால தான் அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாரு.